நாடு முழுவதும் உள்ள 543 லோக்சபா தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதியும் 88 தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதியும் நடந்தது. இந்த நிலையில் 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் மூன்றாவது கட்டமாக 93 தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு நடக்கிறது. காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். குஜராத்தில் 25 தொகுதிகள், கர்நாடகாவில் 14, மகாராஷ்டிராவில் 11, உத்தரப்பிரதேசம் 10, மத்திய பிரதேசம் 8, சத்தீஸ்கர் 7, பீகார் 5, அஸ்ஸாம் 4, மேற்கு வங்காளம் 4, கோவா 2, தத்ரா ஹவேலி, டையூ டாமன் 2, ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. கர்நாடகாவில் ஏற்கனவே 14 தொகுதிகளுக்கு ஓட்டுப்பதிவு நடந்துள்ள நிலையில் இன்று எஞ்சிய 14 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாரதிய ஜனதா வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதேவேளை இரண்டாம் கட்ட தேர்தலில் ஓட்டுப்பதிவு நடைபெற இருந்த மத்திய பிரதேசத்தின் பெதுல் தொகுதியில் பகுஜன் சமாஜ் வேட்பாளர் மரணமடைந்ததால் அந்த தொகுதியின் ஓட்டுப்பதிவு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இன்று நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட தேர்தலில் பெதுல் தொகுதிக்கும் ஓட்டுப்பதிவு நடக்கிறது. உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்திபென் பட்டேல் குஜராத் அகமதாபாத்தில் தனது ஓட்டை பதிவு செய்தார். ஓட்டளிப்பது ஒவ்வொருவரின் கடமை. ஓட்டளிக்கும் உரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். இந்தியாவை விஸ்வகுருவாக மாற்ற அவர்களின் பங்களிப்பை தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். उपयोग करना सबकी फर्ज में आता है और इसी वजह से जो मतदाता है वो अपना अधिकार का उपयोग करे और भारत के निर्माण में और विश्व गुरु बनाने में सहयोग बनेगा. இன்று ஓட்டுப்பதிவு நடைபெறும் 93 தொகுதிகளிலும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் காலை முதலே ஓட்டளித்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து வரும் 13, 20, 25 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. ஜூன் 1ஆம் தேதி கடைசி கட்டமான 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் ஓட்டுகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன.